கம்முன்னு வந்துட்டு உங்களுடைய ஆஃபீஸ் கேபின்ல உட்காந்து நீங்க உங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க பாஸ் உள்ள வராரு. வந்தவர் உங்களை பிடிச்சி கண்ணாப்படான்னு திட்டுறாரு. நீலாம் ஏன்டா தண்ட கர்மத்துக்கு வேலைக்கு இருக்கிற, வெளியில போடா, நீலாம் எதுக்குடா வேலைக்கு வர. ஆனா நீங்க எந்த தப்புமே பண்ணல, உங்களை கூப்பிட்டு இந்த கிளி கிழிகிறாரு அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? அந்த இடத்துல என்ன யோசிப்பீங்க? எல்லாருமே உங்களை சுத்தி கிட்ட வந்துட்டு, டேய் நீ என்னடா பண்ண, எதுக்குடா இந்த திட்டுறாரு, டேய் இந்த சின்ன தப்பு கடை இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும். இதை நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு ஸ்டோரியா நான் உங்களுக்கு நரேட் பண்ணி சொல்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எதுக்காக இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம்னா, லவ், அதுக்காக தான். ஸோ லவ் அப்படின்றது நம்மலாம் நினைச்சிட்டு இருக்கோம் காதலன் காதலிக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். லவ் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கு, எல்லாருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை. அன்பு அப்படின்றது, அன்புனா நம்ம ஒருத்தர் மேல வைக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான ஒரு பாசம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகேங்க. இப்போ ஒரு அப்பா அம்மா இவங்க மேல வரக்கூடியது ஒரு அன்பு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை ஒரு லவ்வா நம்ம வெளிக்காட்டுறது கிடையாது. லவ் அப்படின்றது நம்ம எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். காதலன் காதலிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது. லவ் அப்படின்றது விலங்குல இருந்து மனிதர்கள் வரை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம். ஏன் எதுக்குன்னே தெரியாம நீங்க சுத்தி உங்க வீட்டுக்கு வரக்குள்ள ஒரு நாய்க்குட்டி உங்க காலை சுத்தி வரும். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் அது மேல பாசமா அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்க. நீங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய மீன் நீங்க எங்க போனாலும் அந்த தொட்டியில இப்படி இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவனும் அப்படிதான் வருவான், இப்படி இப்படி வந்துகிட்டே இருக்கும். அது ஏன்? அது ஒரு விதமான பாசம். நமக்கு உணவு போடுவாங்க, இவங்க நம்ம ஆளு, நமக்கானவங்க, நமக்கான வந்துட்டு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அன்பு, ஒரு விதமான ஒரு அன்பு. அப்பா அம்மா நம்மளை பெற்றவங்க, அது ஒரு விதமான அன்பு. காதலி நம்ம கூட லைஃப் லாங் வாழ போறவங்க, அது ஒரு விதமான ஒரு அன்பு. இப்படி எல்லாருக்கிட்டையுமே எல்லா விதமான அன்பு அப்படின்றது இருக்கு. பட் மனிதர்களுக்குள்ளேயே மனிதர்கள் சக மனிதர்களுக்குள்ள லவ் அப்படின்றது இருக்கா கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது குறைவும் தாங்க நம்ம சொல்லணும். எல்லா சிவன் கோயிலையுமே அன்பே சிவம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கடவுளுடைய வந்துட்டு அந்த சைடு ஈர்ப்பு இருக்கிறவங்க அதை வந்துட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. பட் அந்த சைடு ஈர்ப்பு இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்டோரி அப்படின்றது வந்துட்டு சுலபமான ஒரு விஷயமா நான் உங்களுக்காக சொல்லித்தரேன். நான் நீங்க ஒருவேளை கடவுள் ஈர்ப்பு இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அன்பே சிவம் அப்படின்றத. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் நான் வந்துட்டு கண்டிப்பா கடவுளுடைய நம்பிக்கை அப்படின்றது எனக்கு இருக்குது. நான் சிவபெருமானுடைய ஒரு தீவிர பக்தன் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகேங்க. எனிவே நீங்களும் அப்படின்னா கீழே வந்து ஓம் நம சிவாய அல்லது அன்பே சிவம் இந்த மாதிரி வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, இப்போ வந்துட்டு உங்க பாஸ் உங்களை திட்டார். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஏன் உங்க பாஸ் உங்களை திட்டினான்னு சொல்லிட்டு, உங்க பாஸ் உங்க வீட்டுல இருந்து கிளம்புறாரு. உங்க பாஸ் உங்களுடைய மேனேஜர். அவர் வீட்டுல இருந்து கிளம்புறாரு. அவர் வீட்டுல இருந்து கிளம்பக்குள்ள வந்துட்டு கரெக்டா வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்த உடனே அவருடைய வந்துட்டு ஓனர், அதாவது உங்க பாஸ்க்கு ஓனர், அதாவது அந்த கம்பெனி எல்லாத்துக்குமே ஓனர், அவர் கால் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா உங்களுடைய பாஸை சம்மந்தமே இல்லாம திட்டுறாரு. அவர் பாட்டு கண்டமேனிக்கு திட்டாரு. கண்டமேனிக்கு திட்டக்குள்ள என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இவரும் ஏன் சார் திட்டீங்க, எதுக்கு சார் திட்டீங்க அப்படின்றத கேட்கறாரு. டேய் நீலாம் எதுக்குடா மேனேஜரா இருக்க, நீலாம் ஒரு கருமத்துக்கு லாகில வைரா போன அப்படின்ற மாதிரி திட்டிட்டு வச்சுட்டாரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு சின்ன சின்ன கேள்விக்காக வந்து திட்டி வச்சிட்டாரு. இப்ப அவருடைய பாஸ் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது அவருக்கு ஓனரை வந்துட்டு ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அவருக்கு ஓனர்னு பேர் வச்சுக்கலாம். அந்த ஓனர் வந்துட்டு வீட்டுல போய் பார்த்தா அவர் குடும்பத்துக்குள்ள சில பஞ்சாயத்துகள் நடந்துட்டு இருக்குது. அந்த டைம்ல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உங்க பாஸ், அதாவது உங்க மேனேஜர் என்ன பண்ணியிருக்காருன்னா உங்களுடைய ஓனருக்கு கால் பண்ணியிருக்கிறார். அப்போ அவர் எடுக்கல. 2 தடவை கால் பண்ணிட்டார். 3வது தடவை வந்துட்டு அவர் கட் பண்ணி விட்டுட்டார். இவர் வெளியில வராரு. கரெக்டா அவர் வந்துட்டு இருக்கிற டென்ஷன், வீட்டுல வந்து கோவம், சரியா வீட்டுல நல்ல ஒரு அந்யுன்யம் இல்லை அப்படின்றதுனால கோவம். அந்த கோவத்தை என்ன பண்றாரு, எதுக்குடா 3 தடவை பண்றேன், நான் தான் உனக்கு பண்ணுவேன்ல, அந்த ஒரு கோவத்தை வச்சு இவரை வந்து காட்டுறாரு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா இவரும் வந்துட்டு அதையே வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஆபீஸ் வந்த உடனே சின்னதா நீங்க ஒரு தவறு பண்ணிருக்கீங்க, அந்த தவறை அப்படியே உங்க மேல வந்துட்டு எரிஞ்சு உங்களை கடிக்கடி கடிச்சு விட்டு போயிட்டாரு. இதுதான் மனிதர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தவறு. இப்ப நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் நான் பண்ணக்கூடிய தவறு அது என்ன மட்டும்தான் பாதிக்கும், இல்லை என் குடும்பத்தை மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. நீங்க பண்ணக்கூடிய தவறு முதல்ல உங்களை, அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை, அதுக்கப்புறம் உங்க சுத்தி இருக்கிற வந்து தெருவை, அதுக்கப்புறம் உங்க ஏரியாவை, அதுக்கப்புறம் இந்த ஊரை, அதுக்கப்புறம் இந்த நாட்டை, இப்படிதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு செயின் ரியாக்ஷன் மாதிரி அது ஒவ்வொருத்தர்கிட்ட போயிட்டே இருக்கும். இப்படி வச்சுக்கோமே. இப்ப நீங்க காலையில வீட்டை விட்டு வெளியில போறீங்க. வீட்டை விட்டு வெளியில போக கூட திடீர்னு காய்கறிக்காரன் வந்துட்டு குறுக்க வராரு. குறுக்க வந்தோடனே நிறுத்தி, ஆனா இந்த மாதிரி வீட்டுல காய்கறி அம்மா கேட்டுட்டு தாங்க, நீங்க கொடுத்துருங்க, சாயந்தரம் சம்பளம் வந்துடும், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்றீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, சரி தம்பி நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அம்மா மேல வந்து பைய போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பைய போட்டு காய்கறியை வச்சுட்டு போயிடுறாரு. இப்ப நீங்க வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த காய்கறிக்காரரு அந்த இடத்துல இருந்து இப்படி வெளியில போறாரு. கரெக்டா அவர் வெளியில போறாரு. பக்கத்து பில்டிங்ல வந்துட்டு மேல கயிறு கட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கயிறு கொஞ்சம் லூசா கட்டிட்டதுனால அந்த கயிறு கரெக்டா வந்துட்டு அவுந்து அவருடைய தலையிலேயே வந்துட்டு விழுந்துருது. அவருக்கு அடிபட்டுறது, காயமாயிடுது, அந்த இடத்துல விழுந்துறாரு. சரி, ஓகேங்களா? இது எப்படி?
இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம வந்துட்டு நம்மள மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். நான் தனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் கிடையாது, நாம அப்படின்றது தான். சரி, ஓகே. இப்போ இவர் வந்துட்டு பேசல. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெளியில போறீங்க, அந்த அண்ணன் பார்த்தோன்னா ஹாய்னா அப்படின்ட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த காய்கறிக்காரர் அங்க நின்று பாக்குறாரு, நின்று பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாரு. ஏன்னா நீங்க வந்து அம்மா வந்து காய்கறி வாங்க சொல்லல. அப்ப அவர் அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போயிடுறாரு. கிராஸ் பண்ணி போய் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, நீங்க வண்டி எடுத்துட்டு இப்படி வரீங்க. இப்படி வண்டி எடுத்துட்டு வரக்கொள்ற அந்த கட்டை உங்க மேல விழுது. பாத்தீங்களா? சரி, ஓகே, இப்படியும் வச்சுக்கலாம். இப்ப நீங்களும் வந்துட்டு வெளியில போகல, காய்கறிக்காரர் வந்து வேகமா அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டாரு. அப்ப அந்த இடத்துல வேற யாரோ வராங்க, இல்ல யாருமே வரல, அந்த இடத்துல ஒரு பொருள் கீழே விழுது. ஏன்னா நான் எதுவுமே அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்கல. ஒருவேளை வேற யாராவது அந்த இடத்துல இம்பாக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆள் அப்படின்றது அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயம். குழப்பமா இருக்கும். அதாவது வந்துட்டு இந்த படம் மாதிரி இருக்கும், அந்த ட்ரீம்ல எல்லாம் ஒரு ட்ரீம்குள்ள போயிட்டு கொலை பண்ணுவானுங்களா, அந்த படம் மாதிரியே இருக்கும். எனக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது நடந்ததுங்க. என்ன நடந்ததுன்னா, நான் வந்துட்டு கார் ஓட்டிட்டு போறேன். எனக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பைக்காரங்க ரோட வந்து யூட்டர்ன் பண்றாங்க. அவங்க ரொம்ப தூரம், நான் வந்துட்டு ஒரு 500 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் அங்க இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு 4-5 கார் போயிட்டு இருக்கு, ஒரு பைக் ஒன்று போயிட்டு இருக்குது, ஒரு லாரி ஒன்று போயிட்டு இருக்குது. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பைக் நேரா போயிட்டு இருந்த ஒரு ஸ்கூட்டி பைக் ஒரு லேடி தான் ஓட்டினாங்க. டக்குன்னு வந்து யூட்டர்ன் பண்ணிட்டாங்க, சிக்னல் போடாமலே. அதாவது சிக்னல் போடவே இல்லை, டக்குன்னு யூட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவங்க இண்டிகேட்டரும் போடல. இவங்க ஜஸ்ட்ல வந்து இடிச்சிருப்பாங்க, ஏன்னா இவங்களும் வேகமா போறாங்க அப்படின்னு வந்துட்டு பின்னாடி ஒரு கார் வருது. அப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அந்த கார் வந்துட்டு சடன் பிரேக் அடிச்சதுனால இவங்களை இடிக்கல, அந்த பைக்காரங்க இடிக்கல. ஆனா இவங்க பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணா, இந்த காரை அடிச்சிட்டாங்க, மொத காரு. அப்புறம் மொத காரை அடிச்ச உடனே ரெண்டாவது காருக்கு பின்னாடி வந்த மூணாவது கார் என்ன பண்ணுதுன்னா இவங்களை இடிக்குது. மூணாவது காருக்கு பின்னாடி வந்த நாலாவது கார் என்ன பண்ணுதுன்னா அவங்களை இடிக்குது. நாலாவது காருக்கு பின்னாடி வந்த பைக் என்ன பண்ணுதுன்னா இங்க இடிக்குது. அஞ்சாவது வந்துட்டு வந்த லாரி ஜஸ்ட்ல பிரேக் போட்டு நிக்குது. அதாவது ஒருத்தர் பண்ண ஒரு சின்ன தப்பு. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த 4 கார் அந்த பைக் இவங்க எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், சிரிக்க கூடாது. அந்த இடத்துல ரொம்ப வந்துட்டு ஒரு பெரிய வாக்குவாதமா போச்சு. அப்ப நான் நினைச்சேன், அந்த அம்மாவை நான் திரும்பி இப்படி பாக்குறேன். இப்படி பார்த்த உடனே அது இன்னும் வந்துட்டு இந்த இடத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அப்படின்ட்டு போகுது அந்த அம்மா. அப்பதான் நினைச்சேன், அடடடா ஏம்மா இவ்வளவு பிரச்சனைக்கும் நீ தாம்மா காரணம். போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க, சிக்னல், அது பெரிய சிக்னல், போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க. ஸோ அப்பதான் நினைச்சேன், இது இது ஒண்ணுமே இல்லையே. இப்ப அந்த அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அது யூட்டர்ன் பண்ண சுத்தமா பின்னாடி அந்த வண்டியை பார்க்கல. அப்ப எவ்வளவு கவனம் குறைய பாருங்க. இந்த மாதிரி வந்து அவங்க போயிட்டாங்க. அப்போ வண்டி பிரேக் அடிச்சிருச்சு. இப்ப இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு எப்படி வண்டி ஓட்டுறானுங்க பாரு அப்படின்ற ஒரு நினைப்பு. இப்ப இப்படிதான் நம்ம இருக்கிறோம், அந்த அம்மா இருக்கிற கேட்டகரியில தான் இருக்கிறோம். எதா இருந்தாலும் நான் பண்ண தப்பு என்ன தாண்டா பாதிக்கும், உனையாண்டா பாதிக்க போகுது, என் லைஃப் நான் என்ன பண்ணாலும் எனக்கு தாண்டா பாதிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் பொய் அப்படின்றதுக்காக தான். சரி, ஓகே. இப்ப அந்த பாஸும் வந்துட்டு அவங்க வீட்டுல பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டுல என்ன பண்றாருன்னா, அதாவது இந்த உங்க கம்பெனியோட ஓனரு வீட்டுல வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவர் குளிக்க போயிருக்காரு. அந்த சமயத்துல ஒரு போன் எடுக்கல. ரெண்டாவது அவரும் அன்பை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா, யோ ஏன் இத்தனை தடவை கால் பண்ணிட்டுக்கிற, சரி கூட என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா இவருக்கு அந்த கோபம் அப்படின்றது இருந்திருக்காது. அப்ப இங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இவருக்கு கோபம் இல்லைன்னா அந்த கோபத்தை கொண்டு வந்து உங்க மேல காட்டியிருக்க மாட்டாரு. உங்களை பார்த்து ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாரு, டேய் இந்த சின்ன தப்பு தானே நாளைக்கு பெரிய மிஸ்டேக்கா மாறும், இதெல்லாம் திருத்தி கொண்டு வந்தா போ அப்படின்ற மாதிரி வந்து உங்களையும் சொல்லிடுவாரு. இப்ப உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்ககிட்ட வந்துட்டு துக்கம் விசாரிக்க மாட்டாங்க. ஸோ இதுதாங்க. அப்பா முடியல, இதுதான் நடக்குது. ஏன்னா இதை ரொம்ப நேரம் அப்படியே யோசிச்சு வச்சு பேசினேன். பட் எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது தெரியல இந்த ஸ்டோரி. இந்த விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்ம ஒரு அன்பை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அன்பு 4 பிரிஞ்சு பல வகையில வந்துட்டு போகும். ஆம்புவே மாதிரி. அதாவது நீங்க ஒருத்தரை ஜாயின் பண்றீங்க, அவரு வந்துட்டு 2 பேரை ஜாயின் பண்றாரு. இப்படி ஒரு கலை பிரியுதுங்களா, அப்புறம் இங்கிருந்து 4 கலை, இங்கிருந்து 5 கலை, இங்கிருந்து 10 கலை, அவங்க 10 இருந்து 100, 100ல இருந்து 120, 100ல இருந்து 1000, 1000ல இருந்து 2000, அப்படி மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். நீங்க ஒருத்தர் உங்களை மாத்திக்கிட்டாலே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களை சுத்தி இருக்கிறவங்க, இந்த உலகமே மாறும். அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓ சரி ஓகேப்பா, சாரிப்பா அப்படின்ற மாதிரி கேளுங்க. சாரின்னா தப்பு கிடையாது. அதே போல நம்ம வந்து தப்பு பண்ணாமலே மன்னிப்பு கேட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம மேலதான் பாதிப்புன்பாங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய தவறுகள் என்னன்னா, சின்ன சின்ன விஷயம் பின்னாடி வந்து இடிச்சிருவாங்க. இடிச்சுட்டு ஏன் சடன் பிரேக் போட்டேன், சடன் பிரேக் நாங்க போட்டேன், முன்னாடி ஒருத்தர் போட்டா அதனால நானும் போட்டேன், அதுதான். ஸோ அவங்க பண்ணது தப்பு, அவங்கள ஒட்டி போனது தப்பு. இந்த மாதிரி வந்துட்டு
இந்த சின்ன விஷயத்துக்கு சாரி பாஸ், சாரி சாரி சாரி, நீங்க ஏன் பாஸ் சடன் பிரேக் போட்டீங்க, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா ஸோ இனஃப். அப்படியே காரை திரும்பி பார்த்துட்டு அவங்க சரி ஓகேப்பா அவரே எக்ஸ்கியூஸ் கேட்கறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த இடத்துல முறைச்சிட்டு இருக்குது அது வேற. ஆனா உங்க மேல வந்துட்டு ஒரு பொய்யா ஒரு புகார் அப்படின்றது கொடுக்குறாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஐ எம் சாரி அப்படின்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது நீங்க தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு ஆயிடும். அதுக்காக தான் சொல்றேன், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதாவது இடம், பொருள், ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி இடங்களை பார்த்து நம்ம நடந்துக்கிறது பெட்டருங்க. ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சவங்க கீழே ஐ எம் அண்டர்ஸ்டாண்ட் போடுங்க. இல்லை விளக்கத்தை சொல்றீங்கனாலும் கீழே வந்து விளக்கத்தை அப்படின்றத வந்துட்டு சொல்லி விட்டுருங்க. நம்ம நாளைக்கு இது போல புரியாத கதையில சந்திக்க மாட்டோம், புரியிற கதையில தான் சந்திப்போம். ஆனா சொல்றேங்க, இந்த ஒரு கதையை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையை யாராலையுமே மாற்ற முடியாது. நீங்க செம்மையான இடத்துக்கு போவீங்க, சொல்லி வச்சிடறேன். நீங்க சத்தியமா செம்ம இடத்துக்கு போவீங்க. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.